காலகட்டத்தில் தங்களுடைய மருத்துவ சேவையை ஆற்ற தொடங்கி இன்றைக்கு மக்கள் மத்தியில் மருத்துவர்கள் என்றாலே நடமாடும் தெய்வங்கள் என்று போற்றப்படுகின்ற வகையில் இன்றைக்கு வாழ்ந்து வருகின்றனர். எனவே மருத்துவர்களை அதிக அளவில் கவனிப்பதில் தவறில்லை என்கின்ற வகையில் இந்த ஆண்டு 50 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நாளில் schools protecting them from cervical cancer before it even has a chance to take root. One of our strongest pillar remains our commitment to polio eradication. Through the Polio Plus program, Rotary has led the change in global immunization efforts, not just eliminating the disease, but helping நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். தேசிய மருத்துவர் தினத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மாவட்ட ஆளுநர் மதிப்பிற்குரிய வினோத் சரோகி அவர்களே, மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய சத்யன் பட் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய சூரிய நாராயண ராவ் அவர்களே, வருகை தந்து பெருமை சேர்த்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அபிராமி ராமநாதன் அவர்களே, இன்றைக்கு விருதுகள் பெற்று வீற்றிருக்கின்ற பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் HV ஹண்டே அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் VS நடராஜன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பழனிவேல் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் மயில் வாகனன் நடராஜன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் KR பாலகிருஷ்ணன் அவர்களே, பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளின் சார்பில் விருதுகளை பெற்றிருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, சங்கர நேத்ராலயா, காஞ்சி காமக்கோடி மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளை சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய நிர்வாகிகளே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சொத்தலிங்கம் உள்ளிட்ட பெருமதிப்பிற்குரிய மருத்துவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் 13வது மண்டல குழுவின் தலைவர் திரு துரைராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை தேசிய மருத்துவ தினத்தை ஒட்டி
தமிழக அரசின் சார்பில், தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ரூபாய் 80 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு எழிலார்ந்த விழா ஒன்று நடத்தப்பட்டது. புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தப்பட்ட முதல் அரசு நிகழ்ச்சி என்கின்ற வகையில் இன்றைக்கு நடத்தப்பட்ட அந்த விழாவில் 50 மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை, ஊரக நலப்பணிகள் இயக்ககம், அதேபோல் மருத்துவ கல்வி இயக்ககம் என்கின்ற வகையில் DME, DMS, DPH, இந்திய மருத்துவம் என்கின்ற வகையில் ஆயுர்வேதம், யுனானி, யோகா, ஹோமியோபதி, சித்தா போன்ற பல்வேறு மருத்துவத்தில் சிறந்தவர்கள் என்கின்ற வகையில் 50 மருத்துவர்களை சிறப்பிக்கிற நிகழ்வு இன்று காலை நடைபெற்று 50 மருத்துவர்கள் இன்றைக்கு அங்கே அரசின் சார்பில் விருதுகளை பெற்றார்கள், பாராட்டுக்களை பெற்றார்கள். பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை திங்கள் 1ஆம் தேதி தேசிய மருத்துவ தினமாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெருமதிப்புக்குரிய நினைவில் வாழும் PC ராய் அவர்களுடைய நினைவாக இந்த மருத்துவ தினம் என்பது தொடர்ந்து 1982ஆம் ஆண்டுகள் தொடங்கி 1991ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த காலத்தில் ஒரு 3-4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இது நடத்தப்படவில்லை என்றாலும் அதையும் சேர்த்து இன்றைக்கு 2024 ஆண்டுக்கு தலா 10 பேர் என்கின்ற வகையில் அரசின் சார்பில் விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியும் 10 என்ற அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சேவை நோக்கத்தோடு செயல்படுகிற மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிற காரணத்தினால் அதிகமான விருதுகளை ஆண்டுதோறும் வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வகையில் ஆண்டுக்கு 10 என்றிருந்ததை 25ஆக உயர்த்தி வழங்கி வந்தோம். இந்த ஆண்டு மாண்புமிகு முதல்வர்களுடைய சீரிய வழிகாட்டுதலோடு அந்த 25 என்பது இந்த ஆண்டு 50 விருதுகளாக வழங்கப்பட்டது. நான் இன்று காலை பேசும்போது சொன்னேன், லட்சக்கணக்கான மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவில் சேவை மனப்பான்மையோடு தங்களுடைய உயிர்களை துச்சமென மதித்து குறிப்பாக 2019 இறுதியில் கொரோனா பேரிடர் காலத்தில் தங்களுடைய மருத்துவ சேவையை ஆற்ற தொடங்கி இன்றைக்கு மக்கள் மத்தியில் மருத்துவர்கள் என்றாலே நடமாடும் தெய்வங்கள் என்று போற்றப்படுகின்ற வகையில் இன்றைக்கு வாழ்ந்து வருகின்றனர். எனவே மருத்துவர்களை அதிக அளவில் கவனிப்பதில் தவறில்லை என்கின்ற வகையில் இந்த ஆண்டு 50 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நாளில் இன்றைக்கு நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இங்கே ஒரு மிக சிறப்பான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மேடையில் விருது பெற்றிருப்பவர்களை பார்த்தாலே ரோட்டரி சங்கத்தின் தேர்வு எந்த வகையில் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். மதிப்புக்குரிய மூத்த மருத்துவர்கள், தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையின் அடையாளங்களாகவே விளங்கிக் கொண்டிருப்பவர்கள், ஒவ்வொருவருமே தனித்தனியாக சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வரலாறு உண்டு என்று சொல்லப்படுகின்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதிலானாலும் சரி அல்லது மருத்துவ சேவை ஆற்றுவதிலானாலும் சரி இவர்களுடைய பெயர்கள் இனி எக்காலத்தும் நிலைத்திருக்கும் என்கின்ற வகையில் மருத்துவத்துறையில் மகத்தான சேவை புரிந்தவர்கள். பெருமதிப்புக்குரிய டாக்டர் HV அண்டே அவர்களை நான் ஒரு 30-40 ஆண்டுகளாக நன்கு அறிவேன். அவரும் அவருடைய மகன் கிருஷ்ணா ஹண்டே போன்றவர்களையும் நான் மிக நீண்ட நாட்களாக வருவேன். எனக்கு ஒரு 90களில் சிகிச்சை அளித்த மருத்துவர் கிருஷ்ணா ஹண்டே அவர்கள், அவருடைய மருத்துவமனையில் தான் நான் மருத்துவம் பார்த்துக் கொண்டேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் எனக்கு பரிச்சயமான ஒரு மிக சிறந்த மருத்துவர் மரியாதைக்குரிய திரு HV அண்டே அவர்கள். அதேபோல் மரியாதைக்குரிய டாக்டர் VS நடராஜன் அவர்கள் இன்றைக்கு மூத்தோருக்கான சிகிச்சை முறையை தமிழகத்தில் கொண்டு வந்த முதல் மருத்துவர் திரு VS நடராஜன். அவருடைய வழிகாட்டுதலில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை தமிழ்நாட்டின் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால்
கிண்டியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் சார்பில் 2 வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைகள் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டாலும் ஒன்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பில் ஒரு சிறிய வளாகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் சென்னையில், குறிப்பாக சேதாப்பேட்டையில் தேசிய மூத்தோர் மருத்துவமனை என்கின்ற வகையில் ஒரு மருத்துவமனை இன்றைக்கு திறந்து வைத்து 60 வயதை கடந்த மூத்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் பெருமிதத்திற்குரிய திரு வி.எஸ். நடராஜன் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே மூத்தவர்களுக்கென்று பிரத்யேகமான மருத்துவமனை சென்னையில் அமைந்திருப்பது என்பது சிறப்புக்குரிய ஒன்று. எனவே அதை திறந்து வைக்கிற போதும் நான் திரு நடராஜன் அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அவரை அந்த திறப்பு விழாவில் பங்கேற்க செய்தேன். அப்படி மூத்தவர்களுக்கான மருத்துவத்தை அறிமுகப்படுத்திய, அடையாளப்படுத்திய, சிறப்புப்படுத்திய திரு நடராஜன் அவர்களுக்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஜென் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் பழனிவேலு அவர் கோவையிலும் சென்னையிலும் தனது மருத்துவ கட்டமைப்பின் மூலம் எந்த அளவுக்கு இன்றைக்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். அவருடைய சென்னை மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு நானும் அழைக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தொடர்ச்சியாக பெற்று வருகிறேன். இன்றைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாகவே மருத்துவத்திற்காக வருகிற சுற்றுலா பயணிகள், மருத்துவ சுற்றுலாவுக்காக வருபவர்களுடைய எண்ணிக்கையில் 25% தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்று ஒன்றிய அரசின் சுற்றுலாத்துறை அண்மையில் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள். அதுபோன்ற மருத்துவமனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவமனைகள், அப்போலோ, எம்ஜிஎம், ரேலா, காவேரி, ஜெம் போன்ற பல்வேறு மருத்துவமனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மருத்துவமனைகளின் வரிசையில் திரு ஜென் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையை நிர்வகிக்கிற பெருமதிப்பிற்குரிய பழனிவேல் அவர்களுக்கும் இங்கே இப்போது அந்த விருது வழங்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் மயில்வாகனன் நடராஜன் அவருடைய பெயரை சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் மருத்துவத்துறையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலும் யாரும் இருக்க முடியாத அந்த அளவுக்கான ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் மயில்வாகனன் நடராஜன் அவர்கள். எலும்பியல் துறையில் ஒரு புகழ்பெற்ற அந்த மருத்துவருக்கு நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரோடு மேடையில் அமருகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அத்தகைய சிறப்புக்குரிய மருத்துவர் இப்போது இங்கு விருது பெற்றிருக்கிறார். எம்ஜிஎம் மருத்துவமனையின் சிறந்த மருத்துவராக வெளிநாடு சுற்றுலா மருத்துவ சுற்றுலாவுக்கு வருபவர்களை ஈர்க்கிற மருத்துவராக இன்றைக்கு சிறப்போடு விளங்கிக் கொண்டிருப்பது பெருமதிப்புக்குரிய டாக்டர் கே.ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள். அவரும் இன்றைக்கு இங்கு விருது பெற்றிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த விருதாளர்கள் பட்டியலில் முதலில் அழைக்கப்பட்ட டாக்டர் ரேலா இப்பொழுது காலதாமதமாக வந்திருக்கிறார் என்றாலும் அவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ரேலா அவர்கள் When it comes to liver transplants, his name is etched on the global stage. Our next Lifetime Achievement Award honors Professor Dr. Mohammad Rela. A huge round of applause for him. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஒரு மகத்தான சாதனையாற்றி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்து அதன் மூலம் கின்னஸ் சாதனை படைத்த டாக்டர் ரேலாவும் இந்த மேடையை அலங்கரித்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த வகையில் சிறப்பான மருத்துவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ரோட்டரி சங்கத்தை எப்படி பாராட்டினாலும் தகும். இவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே ஒரு மேடையில் பார்ப்பது என்பதே அரிதான ஒரு விஷயம். ஆனால் மிக சிறந்த மூத்த அறிவியலாளர்கள், அதாவது மருத்துவ அறிஞர்களை ஒரு சேர மேடையில் அமர வைத்திருக்கிற பெருமை ரோட்டரி சங்கத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை நான் நன்றாக அறிவேன். பெருமதிப்புக்குரிய நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற அபிராமி ராமநாதன் அவர்கள் தற்போது என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு செய்தியை சொன்னார். சென்னையில் இருக்கிற ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மட்டும் ஆண்டொன்றுக்கு நாங்கள் சுமார் 20 கோடி ரூபாயை பொது நலனுக்காக, பொது சேவைக்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்று
ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பகிர்ந்து கொண்டார். அந்த 20 கோடி ரூபாய்க்கான அந்த செலவு என்பது முழுமைக்கும் பெரும்பகுதியானது மருத்துவத்துறைக்கே செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். இந்த மாவட்டத்தின் சார்பில், ரோட்டரி மாவட்டத்தின் அந்த நியூயார்க்கில் கூடிய ஐநா கூட்டத்தில் எந்த நகரில், எந்த மாநகரில், எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில் தொற்றா நோய்களுக்கான சிகிச்சைகள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் பாதிப்புகளுக்கு யார் சிறப்பான சிகிச்சை அளிக்கிறார்கள் என்று கண்டறிந்து தமிழ்நாடு மிக சிறப்பாக செய்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை தமிழ்நாட்டிற்கு ஐநா சபை வழங்கி இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இது போன்ற திட்டங்கள் பாதம் பாதுகாப்போம், நடப்போம், நலம் பெறுவோம், இதயம் காப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. அரசின் சார்பிலும் தனியார் மருத்துவ கட்டமைப்புகளின் சார்பிலும் மிக சிறப்பான வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அலுவலர்களும் அமைச்சர்களும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு வந்து நம்முடைய திட்டங்களை நகலெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர்கள், தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டிய மூத்த மருத்துவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போதும் கூட பெருமதிப்பிற்குரிய அப்போலோவின் சிஇஓ தேவி ஷெட்டி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு கூறப்பட்டிருக்கிறது. அவரையும் We request Mr. V. Naveen, the Chief Executive Officer from Apollo. நான் தொடக்கத்திலேயே பேசும்போது சொன்னதை போல இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய அமைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இங்கே சிறப்பு மருத்துவர்களாக விருது பெற்றவர்களையும் தாண்டி நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு இப்போது இங்கே ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் தான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் 189வது பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொண்டேன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பழமையான மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி. 189வது பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொண்டு அந்த மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினேன். அது அந்த மருத்துவக் கல்லூரிக்கும் இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தின் மூலம் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு மருத்துவக் கல்லூரி ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி. அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற 82வது பட்டமளிப்பு விழாவில் அதிலும் நான் கலந்து கொண்டேன். அந்த கல்லூரிக்கும் இன்றைக்கு அந்த கல்லூரி மருத்துவமனைக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சங்கர் நேத்ராலயா இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும் கண் என்றால் அவர்கள் நேரடியாக அவர்களுடைய நினைவுக்கு வருவது சென்னையில் இருக்கிற சங்கர் நேத்ராலயா. இங்கே நான் அந்த மருத்துவமனைக்கு ஒரு முறை காஷ்மீரின் அமைச்சர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்றார்கள். போய் பார்த்தேன். காஷ்மீரில் வந்திருந்த அந்த அமைச்சர் சொன்னார், நான் இங்கே வந்து பார்த்தது ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறார், இங்கே சிறப்பான சிகிச்சை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் வந்தேன் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவரை பார்த்து சொன்னார். எனவே பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இன்றைக்கு கண் மருத்துவத்திற்காக நம்முடைய சங்கர் நேத்ராலயாவுக்கு வருவது என்பது சென்னைக்கான பெருமை. அதே போல் இன்றைக்கு நம்முடைய காமக்கோட்டி குழந்தைகள் மருத்துவமனை சென்னையின் குழந்தை மருத்துவமனைகளின் ஒரு அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கும் இப்போது விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது விருது பெற்றிருக்கிற மருத்துவர்களாக இருந்தாலும் மருத்துவ கட்டமைப்புகளாக இருந்தாலும் இந்த விருதுகளினால் அவர்களுக்கு பெருமை என்பதையும் கடந்து அவர்களினால் இந்த விருதுக்கு பெருமை என்கின்ற வகையில் இந்த விருதுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த ரோட்டரி சங்க நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து மிக சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Distinguished Rotarians, esteemed medical professionals and honored guests, good evening to one and all. It's a great honor to address you today on the occasion of Doctors' Day, a day that shines a deserving spotlight on a noble profession whose value cannot be measured in currency or titles, but in every life saved, every pain eased, and every hope restored. Today we salute you
not merely as practitioners of medicine, but as guardians of human dignity, empathy, and resilience. As Rotarians, it has been a privilege to stand beside you in this mission of service. Together, we have brought healing not just through hospital and medicines, but through compassion, courage, and continuity of care. Our initiatives have touched every stage of life and every corner of the community. For organizing free health camps across underserved regions, providing checkups, basic treatments, and essential vaccination, to setting up mobile mammography units to bring life-saving screening to women in remote areas, Rotary clubs have made healthcare accessible and inclusive. We have conducted pediatric heart surgeries that gave children a new chance of life, laparoscopic procedures for faster recovery. Among underserved patients and general and dental health checkups in government schools across Tamil Nadu, offering early intervention where it matters most. Understanding the prevention is the first step in healing. Our cancer screening and awareness programs are reaching far-flung communities. We have also launched large-scale campaigns to vaccinate girls in schools, protecting them from cervical cancer before it even has a chance to take root. One of our strongest pillars remains our commitment to polio eradication. Through the Polio Plus program, Rotary has led the change in global immunization efforts, not just eliminating the disease, but helping rehabilitate survivors with dignity and care. Our mental health initiatives are just as important, providing education, destigmatization, and access to counseling services for those battling silent struggles. At the same time, vision care projects, including eye camps, cataract surgeries, and the distribution of corrective eye care, have helped thousands see the bright world literally. Health is holistic, and so is our approach. Through our sanitation and hygiene projects, we have constructed toilets in villages, equipped girls' schools with facilities for menstrual hygiene, and ensured the supply of sanitary pads and health education, preserving dignity while promoting wellness. Health education remains a cornerstone of our outreach, improving awareness around hygiene, nutrition, and disease prevention. Our work doesn't stop at the village level. We have supported hospitals by funding infrastructure upgrades, donating medical equipment, and establishing critical care units that expand their reach and quality. It's time of natural calamity. Rotary has responded swiftly, from flood relief to disaster management. Our teams have delivered aid and coordinated recovery. And in war-torn Sri Lanka, the Dhanvantari project has extended not just supplies, but a gesture of solidarity, peace, and healing across borders. We are saving lives with every drop of blood donated. Our regular blood donation drives have become lifelines for hospitals struggling to maintain crucial inventories. Each pint collected is a promise to someone, somewhere, that hope is on the way. And because empowerment doesn't end with a prescription, our literacy programs are opening the doors to better health, opportunity, and brighter future. What binds all these efforts together is a shared vision, a belief that every human being deserves not just to survive, but to thrive. That is the spirit that Rotary and the medical community share. That is why today we come together to celebrate you. To our doctors, your hands may wield surgical tools, but they also build bridges of empathy. Your knowledge is science, but your heart is pure service. We are privileged to walk alongside you in this journey. Let us renew our promise today
not only to heal, but to serve, not only to diagnose, but to uplift. Because together, we are not just changing lives, we are transforming the very landscape of humanity. Thank you and happy Doctors' Day. Thank you, DG Vinod. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட